பண்டைய காலத்திலே கூட மிகப்பெரிய செழுமையான புலமை வாய்ந்தவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார். நடுவில் தொய்வு இருந்தது. அந்த தொய்வை சரி செய்கின்ற வண்ணம் பெரிய பொதுமக்கள், குறிப்பாக ஆங்கிலேய காலத்திலே பாடுபட்டவர்கள், நம்முடைய ராம்மோகன் ராய் போன்றவர்கள் தான் மிகப்பெரிய வகையில் பாடுபட்டவர்கள். அன்னை காலத்தில் நமக்கு எட்டிய வகையிலே பாடுபட்டவர்களே திருவிக்கா முதற்கொண்டு பாரதியார், பாரதிதாசன், தந்தை பெரியார் போன்றவர்கள்லாம் உங்களுடைய கல்விக்காக பாடுபட்டவர்கள். அந்த வகையிலே பெண் கல்வி என்பது காலத்து கட்டாயமாக ஆகியிருக்கிறது. சில பேர் நம்முடைய பகுதியில நிறைய பெண் பிள்ளைகள் வந்தால் பேர் வைப்பாங்க. கனிமொழி என்று வைப்பார்கள், அருமொழி என்று வைப்பாங்க. சில பேர் வேண்டாம் வைப்பாங்க. என்கிட்ட நோயாளி வந்தா கூட அந்த வேண்டால் அப்படின்னு வந்தா நான் வேண்டாம் எழுத மாட்டேன். அந்த பேரை வேண்டால் எல் போட்டு எழுதுவேன். ஏன்னா எதற்கா சொல்றால் வேண்டாம் சொல்றது பெற்றோர்கள் முடிவு செய்ய கடை அவங்களுடைய பொறுப்பு. நான் குழந்தைக்கு போய் வேண்டாம் சொல்லிக்கலாம், பேர் வைக்கலாம். இடி போதும் வைக்கிறேன். எதுக்காக இடி போதும் வைக்கிறேன்? நீங்களாம் சொல்லிக்கிறேன் இடி போதும். அவர்களுக்கு செய்கின்ற போது நான் வேண்டாம் ஏன்னா கோபாலம் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம். அந்த வேண்டாம் தான் வேண்டாம் எழுதுவேன்.